வணக்கம் நேர்களே, இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னால் இலங்கையினுடைய காவல்துறை சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன் இந்த காவல்துறை தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த காவல்துறையுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகின்ற விதத்திலே அல்லது மக்களிடம் கப்பம் கோருகின்ற விதத்திலே காவல்துறையிட செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. As we have a little bit of time, we would like to tell you that you got to be careful with the Sri Lankan police, because the other day we were on a motorbike coming back from Meligama and we got stopped by the police. So we gave him the paperwork, we show him the license, the international license, and he didn't even want to look at it. Like, it was so. ஒரு சில காவல்துறையினர் செய்கின்ற தவறுகள்னால் ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய காவல்துறை பாதிக்கின்ற அளவுக்கு அந்த சம்பவங்கள் தற்போது மாறி இருக்கிறது. I said him on the phone. So this is my international. First I gave him my Spanish license. This is not valid. No, I have my international. I need it in physical paper. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அண்மையிலே பெலிகம என்ற இடத்துக்கு வந்த போது அவர்களிடம், அதாவது இலங்கையுடைய காவல்துறையை சேர்ந்தவர்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை கேட்டிருந்தார்கள். Here in Sri Lanka doesn't count, blah blah blah, you have to have this, you have to have that. We're going to be fining you a 15,000 rupees. அவர்கள் சர்வதேச சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதை மறுத்திருந்த காவல்துறை என்ன செய்ததுன்னு சொன்னால், அவர்களிடம் கப்பம் கோருகின்ற இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்த இந்த விஷயத்தை நான் சொல்ல இல்லை, ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளை வந்து சொல்லியிருந்தார்கள். Fine. I'm like, what? Like, we got the driving license. Like, here you go. Like, just look at it. And it's like, well, madam, like, calm down. I'm like, okay, well, you know, this is not fair. And then it goes, well, you know, I'm going to help you. Yeah. I'm going to be so nice and going to help you. I'm like, okay, what are you going to help? Like, what are you going to do? Instead of charging you 15, I'll charge you 5. And I will only charge one person. இந்த காவல்துறையுடைய அடாவடி தொடர்பாக அல்லது இந்த காவல்துறையுடைய ஊழல் தொடர்பாக இந்த விஷயத்தை வந்து சுற்றுலா பயணிகள் தங்களுடைய டிக்டாக் தளத்துல வந்து வெளியிடும். That's it. Like, you're going to forget about it. We won't do like any like claim or open any case up for you. Just I pay him the 5,000 and I say receipt, and he says, you next time you just show this page of this when you're driving international drive license, and then you have no problem. I was like, fine, I can't go. You could have started an argument, but if not they would have forced him to pay 15. I was like, no. ஆனால் இந்த சம்பவத்தை அவை வந்து வெளியிடக்க இதுல வந்து யார் பாதிக்கப்படுறன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக இலங்கை தேசமும் இலங்கையில இருக்கின்ற ஒட்டுமொத்தமான காவல்துறையும் தான் வந்து இதுல பாதிக்கப்படுது. பாருங்க, இதுல ஒரு ஆள் விடுற பிழையாத ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசத்தை ஆட்சி புரிகின்ற ஜனாதிபதி தொடக்கம், இந்த தேசத்துல வாழ்ற மக்கள் தொடக்கம், இந்த காவல்துறை என்று சொல்லி இந்த இலங்கை தேசமே பாதிக்கின்ற அளவுக்கு இந்த காவல்துறை இப்படியான அசிங்கமான செயற்பாட்டை செய்திருக்கிறது. And we just headed on with our day. Yeah, so, but be careful. Yeah, just be careful if you are out and about on a motorbike. It doesn't matter. Like, if you have the correct paperwork, if they think that you don't, that's it. They're going to fine you. Yeah. Unfortunately, so just go with the flow and just do what they say. It is a scam in the end of the day, and it's a shame. But it is what it is. Yeah, be careful, guys. Keep it in mind. இன்னொரு விஷயம் என்று சொல்லி சொன்னால், இந்த காவல்துறை இப்படியான தவறு விடயக்கல, ஆனால் அந்த காவல்துறை வந்து சரியான முறையில தண்டிச்சிருந்தா இந்த அளவு பெரிய அளவிலான பிழை வந்து தவறு வந்திருக்காது. ஏன்னு சொன்னால், சுற்றுலா பயணிகளிடமே வந்து காவல்துறை கப்பம் கேட்கும் அளவுக்கு செயற்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த காவல்துறையை சேர்ந்த இன்னும் பலர் எப்படி கப்பத்தை வேண்டியிருப்பார்கள் என்கின்ற சந்தேகம் இன்னும் எழுந்து கொண்டிருக்குதான் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, இதுல ஒட்டுமொத்தமாக எல்லா காவல்துறையும் சொல்ல வரையில, ஆனா காவல்துறையினர் செய்கின்ற இந்த செயற்பாடுகள் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே வந்து பாதிச்சிருக்கிறது. குறிப்பாக இந்த காவல்துறை தொடர்பாக வடக்கு கிழக்குல வாழ்ற மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரியதொரு அதிருப்தி காணப்படுகிறது. ஆனா காவல்துறை வந்து சரியா செயற்படையில, காவல்துறை வந்து கப்பம் பண்ணுது, காவல்துறை வந்து வசதி வாய்த்தவர்களுக்கு சார்பாக செயற்படுது, ஊழல் மோசடி செய்வர்கள் காவல்துறைக்கு
பணத்தை அல்லது கப்பத்தை கொடுத்தா வந்து எதற்கும் காவல்துறை தயாராக இருக்கின்ற ஒரு நிலைமை வந்து தற்போது காணப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்று சொன்னால், கசிப்பு உற்பத்தி செய்பவர்களுக்கும் காவல்துறை உடந்தையாக அல்லது துணை போகின்ற அளவுக்கு இருப்பதாக இப்படி சில விஷயங்கள் உண்மையானதாகவும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், காவல்துறையுடைய செயற்பாடு வடக்கு கிழக்கிலே அப்படி இருந்தது. குறிப்பாக வன்னி பெருநிலப்பரப்பிலே காவல்துறையுடைய செயற்பாடு இப்படி இருந்ததற்கு பல ஆதாரங்களும் இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே தவறு இடம்பெறுகிறது அல்லது சமூக சீர்கேடு இடம்பெறுகிறது சொன்னா அந்த விஷயத்தை காவல்துறைக்கு சொல்லிக்க, ஆனால் அந்த தகவல் தந்தவர்களை வந்து அதாவது அந்த ஊழல் செய்கிற உரிமையாளர் அல்லது ஊழலுக்கு பிரதான காரணியாக இருப்பவருக்கு காவல்துறை அறிவிக்கின்ற அல்லது தெரியப்படுத்துகின்ற சம்பவம் கூட நடந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய தேசத்தில் வாழ்கின்ற இந்த காவல்துறையுடைய செயற்பாடு இப்படித்தான் இருக்கிறது. நிச்சயமாக எது எப்படி இருந்தாலும் ஒரு காவல்துறை, ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறை இந்த சட்டத்தை மீறி செயற்படுவதன் மூலமாக இந்த நாட்டிலே சட்டம் எங்கே இருக்கிறது என்கின்ற ஒரு நிலையை வந்து தற்போது உருவாக்கி இருக்கிறது. இது காவல்துறை தொடர்பான விமர்சனம் அல்ல. எங்களுடைய தேசத்தில் இனிமேலும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்கான ஒரு தொகுப்பாகும். நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.